நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எங்க தாத்தா ஜம்பலிங்க முதலியார் பண்ணது. ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்னு சொல்லுவோம்ல, அது நம்ம தாத்தா ஒரு ஆளு. 500 ஏக்கர் சொந்த நிலம் சாமி, சொந்த நிலம். கிணறு தோண்ட வெட்டுறாருங்க, கருப்பாத வருது. இங்க ஒரு தாத்தா இருக்கேன், அவர் பைத்தியக்காரன் காமராஜ்னு. காமராஜ் ஏதோ இந்த கருப்பா வருது என்னன்னு பாரு, ஏ ஜம்ப இது வாடா நேர்கிட்ட போய் காட்டினா நிலக்கரின்னு தெரியுது. தனி சொத்து 500 ஏக்கரை பொது சொத்தாக மாத்தியவன் நம்ம தாத்தன் ஜம்பலிங்கம் முதலியார். இன்னைக்கு 66,000 ஏக்கர் எடுத்திருக்கான். நிலம் கொடுத்ததுனானு வளம் கொடுத்ததுனானு வீட்டை காலி பண்ணி எல்லாம் போயிட்டான். 299 பேரை எடுத்திருக்கான் வேலைக்கு, ஒருத்தன் கூட தமிழன் இல்லை. உனக்கு அதை பத்தி கவலை? டாஸ்மார்க் திறந்திருக்கு, தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பிடித்த நடிகர்கள் படம் வருது. உனக்கெல்லாம் கொசுக்கு மருந்தடிக்கிற மாதிரி விஷத்தடிச்சு சா வைக்கணும்டா உங்களை எல்லாம். ஐயோ ஒருத்தருக்கா இன்னொரு பைத்தியக்காரன் நம்ம பாட்டேன் பாரதி. பாரதின்னு பாரதிய பாட்டன்ங்கிற சீமான் பாருங்கள் பார்ப்பன அடிமை இவன். பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதி பாட்டனா இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கக்கூடாதா? ஊவேசாவை தாத்தா என்று சொருட்டி அடிக்கிறார். இருக்கட்டும்டா, சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது ஊவேசா எனக்கு தாத்தா இருந்தாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தொய்வு ஒரு தேக்க நிலை இருக்கிற போது புது ரத்தம் பாய்ச்சிய புரட்சியாளன் பாரதி, பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி. அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாது எவனும் எழுதல. அவன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிக அறிவுடன் ஏன் படைத்தாய்? நீ எல்லா பயிலும் கோயில்ல போய் எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல புத்தியை கொடு, இதான்டா கேப்ப. அதே சாமி கிட்ட போய் இவன் எதுக்கு இவ்வளவு அறிவு எனக்கு கொடுத்த? புறா பையில முட்டா பையில படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவா படைச்சு விட்ட? நான் பேசுறது எனக்கும் புரியலன்னு கேட்ட ஒரே ஆளு உலகத்திலே நம்ம பாட்டம் தான். அது மாதிரி இப்ப நான் என்ன கேட்க வேண்டியிருக்கேன்? இங்க இவங்களோட என்ன எதுக்கு பிறக்க வச்ச? எதுக்கு பிறக்க வச்ச? இந்த நாய் நரியா பிறந்திருந்தால் 4 வீட்டுல நக்கி சாப்பிட்டு செத்துருக்கலாம்ல. இது இந்த மானங்கட்ட பொழப்பு. இந்த பேச்ச 13 ஆண்டா சுடுகாட்டுல வச்சா 4 படம் எந்திரிச்சிருக்கும். பாவம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான். இது ஒரு இனமா? இது ஒரு இனமா? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா? 10 சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின், 10 சீட்டு. அவன் தண்ணி தர மாட்டான், இவர் கொடுத்துருவார். நீ மானங்கட்ட அவனுக்கு பட்டுவ. டேய் இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் வந்து தீவிரவாதியா எல்லாமே இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா. நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பல் மாத்தணும். என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாம எத்தனை நாளைக்குடா அந்த மானங்கட்ட நடிப்பை நடிக்க முடியும்? இந்தா இப்பதான் ஒருத்தன் சொல்றான் அடிப்பம்னே, அடிப்பம்ன்ற 10 சீட்டுங்க. ஒருத்தர் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸோட எதற்காக கூட்டணி? எவனா கேட்டிருக்கான? அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் எங்களுக்கு தான். பாடகடி தூக்கிட்டு போறான், நான் தான் அதுக்கும் சத்தம் போடு டேய் அப்படின்னு. 10 சீட்டு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. முடிவெடுத்திருக்கணும்டா. மான தமிழச்சி மாறல, பால் குடித்த நீ அந்த முடிவு எடுத்துக்கணும்டா. வீர பரம்பரையில் வந்தவன், மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன், நீ முடிவெடுத்துக்கணும். ஒரு சீட்டு 10 சீட்டு வாச விட்டுறா. தண்ணி கொடுக்கணும், கொண்டு வாண்டா தமிழ. அந்த ரோசா இருக்கணும்டா.